ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற மாதிரி சில டிப்ஸ் பார்க்கலாம். வீட்டில் இருக்க பைப்லாம் பார்க்குறதுக்கு பலபலன்னு இருக்கணும்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோப்பு தண்ணி தொட்டு ஸ்டீல் நார் போட்டு நல்லா பைப்பை அழுத்தி சுத்தமாக தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த பைப்பில் 2-3 சொட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்து டிஷ்யூ பேப்பரால் சுற்றி நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால பைப்பில் இருக்க உப்பு கரையெல்லாம் போய் பைப் பார்க்கறதுக்கு நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு இருக்கும். இந்த கிச்சனில் ஷிங்க்கு கிட்ட அப்புறம் இந்த காய்கறி கூடையிலாம் சின்ன சின்ன கொசு தொல்லை தாங்க முடியாதுங்க. அந்த தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான சின்ன கப்பில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கிச்சன் வேஸ்ட் எல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தோல், பூண்டு தோல்லாம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பரை கிழிச்சு எடுத்துக்கோங்க. கிழிச்ச பேப்பரை கோன் மாதிரி செஞ்சு அந்த அகலமான வாய் பகுதியில் வச்சுடுங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சதுக்கப்புறம் இந்த கப்பை நம்ம கிச்சனில் ஷிங்க் பக்கத்தில் அப்புறம் காய்கறி கூடையில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால சின்ன சின்ன கொசு எல்லாம் அந்த வேஸ்ட்டில் தான் இருக்கும், கிச்சனில் எந்த இடத்துலையும் இருக்காது. அப்புறம் கிச்சனில் எந்த கொசு தொல்லையும் இல்லாமல் கிச்சன் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நாம் பல்காக வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற மளிகை சாமானில் சின்ன சின்னதாக வண்டு, கரப்பாம்பூச்சி, பூச்சி தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 பிரியாணி இலையை இந்த மாதிரி பொருளில் போட்டு மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு பூச்சி தொல்லை எதுவுமே இல்லாமல் பொருள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த பிரியாணி இலையை நீங்கள் சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நாம் வீட்டில் ரஸ்க்கு, பிஸ்கெட்லாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம். அது சீக்கிரமாக நமுத்து போய் சாப்பிட முடியாத மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி நமுத்து போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பிஸ்கெட் ஸ்டோர் பண்ணுற டப்பாவில் கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி சேர்த்ததுக்கப்புறமா அது மேலே டிஷ்யூ மடித்து வச்சு இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால உங்களுக்கு பிஸ்கெட்லாம் சீக்கிரமாக நமுத்து போகாமல் நல்லாயிருக்கும். நம்ம கிச்சனில் இந்த மாதிரி சர்க்கரைலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது மழை காலத்தில் சீக்கிரமாக கட்டியாயிடும். இந்த மாதிரி கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு டிஷ்யூ பேப்பரில் கொஞ்சமாக பச்சரிசி சேர்த்துக்கோங்க. நீங்கள் டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக சின்னதாக வெள்ளை துணியில் இந்த மாதிரி கட்டி எடுத்து கூட உப்பு டப்பா, சர்க்கரை டப்பா, அப்புறம் காஃபி தூள் டப்பா இந்த மாதிரிலாம் வச்சுட்டோன்னா உங்களுக்கு அந்த பொருள்லாம் கட்டியாகாமல் நல்லாயிருக்கும். இந்த மழை காலம் வந்தாவே தீக்குச்சியில் நமுத்து போய் விளக்கேற்றுறதுக்கு, அடுப்பு பற்ற வைக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த தொல்லை இல்லாமல் இருக்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். வீட்டில் மேட்ச் பாக்ஸ் வாங்கின உடனே அதில் கொஞ்சமாக பச்சரிசி போட்டு இந்த மாதிரி மூடி வச்சிட்டிங்கன்னா விளக்கேற்றுறதுக்குலாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தீக்குச்சி நமுத்து போகாமல் இருக்கும். வீட்டில் கொசு தொல்லையெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஃபி தூள் எடுத்துக்கோங்க. அந்த காஃபி தூளில் 2-3 ட்ராப் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சின்ன ஒரு மண் விளக்கில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச காஃபி தூளை உள்ளே சேர்த்துக்கலாம். காஃபி தூள் சேர்த்ததுக்கு அப்புறமா 2-3 கிராம்பு வச்சுக்கோங்க. வீட்டில் விளக்கேற்றுற மாதிரியே பஞ்சுத்திரி உள்ளே வச்சுக்கோங்க. பஞ்சுத்திரி வச்சதுக்கு அப்புறமா 2-3 ட்ராப் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். உங்களுக்கு வீட்டில் எங்கே கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கோ அங்கே இந்த அகல் விளக்கு வச்சு ஏற்றிக்கோங்க. இது வச்சதுக்கப்புறமா ஆல் அவுட்லாம் யூஸ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. உங்களுக்கு எந்தவித கொசு எதுவுமே இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாம். வீட்டில் ரூம் ஸ்ப்ரேலாம் அடிக்காமையே வீடு நல்லா கமகமன்னு இருக்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு சின்ன கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் கலந்துக்கோங்க. பர்ஃப்யூம்க்கு பதிலாக நீங்கள் ஜவ்வாது, பன்னீர் எது வேணால் கலந்துக்கலாம். இந்த கல்லுப்பை நீங்கள் ஃப்ரிட்ஜில், டைனிங் டேபிளில், பாத்ரூமில் எங்கே வேணால் வைக்கலாம். நல்லா கமகமன் இருக்கும். இதை நீங்கள் மாப் போடும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மாப் போடுற தண்ணியும் நல்லா வாசமாக இருக்கும்.
நாம் இந்த பில்லோ கவர் பெட்ஷீட் எல்லாத்தையும் சுத்தமாக துவைச்சி மடித்து வச்சாலும் அது கீழே விழுந்து கண்டிப்பாக கலைஞ்சிதாக போகும். அதை ஆர்கனைசர் இல்லாமல் எப்படி நீட்டாக மடித்து வைக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த பெட்ஷீட்டை நல்லா மடித்ததுக்கப்புறமா அதோட பில்லோ கவர்லேயே இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டு இந்த மாதிரி மடித்து வைக்கிறதுனால உங்களுக்கு பில்லோ கவரும் மிஸ் ஆகாது. உங்களை ஷெல்ஃப்லேயும் உங்களால் நீட்டாக வைக்க முடியும். இந்த மாதிரி நல்லா உள்ளே போட்டு டக்கிங் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஷெல்ஃபில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே விழுந்து கலைஞ்சும் போகாது. பார்க்குறதுக்கும் நல்லா ஷெல்ஃப் நீட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி